சொல்லுங்க ராஜசேகர் சார், சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணலாம். ரொம்ப வழக்க பத்தி பேசிட்டோம். கொஞ்சம் முடிக்கிறேன் சார் நான் நிகழ்ச்சியா, கொஞ்சம் சுருக்கமா சொல்லி முடிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினிகாந்த் வாதம் பிரகாரம் அவரு எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி எந்த தொடர்பும் இல்ல, ஏடிஜிபிக்கு எந்த தொடர்பு இல்ல. நீங்க ஏன் தேவையில்லாம குழப்புறீங்க? நீங்க ஏன் தேவையில்லாம குழப்புறீங்க? இல்ல நான் சொல்லலையா, இருந்தாலும் வாட் இஸ் தி பார்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி, வாட் இஸ் தி பார்ட் ஆஃப் தி போலீஸ் டிபார்ட்மென்ட் கேள்வி. நீங்க போட்டு குழப்பாதீங்க. நீங்க ஏன் குழப்புறீங்க? இப்ப தேவையில்லாம போய் நீங்க வந்து இன்டர்வென்ட் பண்றீங்க சார். ஏன் குழப்புறீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். என்ன வந்து இப்போ வந்து வாட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி நான் கேக்குறேன். நான் சொல்றேன் சார், நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன் சார். ஏதோ நீங்க சொல்ல வரும்னா சொல்லுங்க சார். ஃபைனலா இப்போ ஜுடிஷியரி வந்து தானா முன் வந்து சோமோட்டோவா இந்த வழக்கு எடுக்கலாம் சார். அது வேற, அது வேற, இது வேற. நீங்க ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க. நீங்க ஒரு அட்வொகேட், ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சோமோட்டோ இஷ்யூ என்பது வேற, இது வேற. ஓகே ஓகே சார், ஒரே நிமிஷம் இல்லங்க, அவர் முடிங்க. நீங்க அப்படினா நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச வேண்டியதா, டிபேட் பண்ணி வேண்டியதா, தனியா நமக்கு ரெண்டு பேரும் தனியா வச்சுக்க வேண்டியதா. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பி நீங்க பேசுறது நியாயம்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஓகே, ஒரே அலோ பண்ண மாட்டீங்க. ஓகே, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார். சரி, ரஜினிகாந்த் ஒண்ணுமே சொல்லலன்னு வெச்சுப்போம். நான் சொல்றேன், சப்போஸ் ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்குல காவல்துறை கைது செய்ய வராங்கன்னா, நான் அவர் இடத்துல இருந்ததுன்னா ஹைப்போதெட்டிக்கலி நான் எம்எல்ஏவா இருந்து என்ன கைது பண்ணா நான் உடனே என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம், இந்த மாதிரி தப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அப்படி மீறி காவல்துறை கைது பண்ணி கூட்டு போனாங்கன்னா பெருசா பூமராங் ஆயிருக்கும், காவல்துறை கெட்ட பேர் வந்திருக்கும். ஓகே சார், ஓகே, என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே ஓகே, ஜெயராம் ஏதாவது சொல்லுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். ஜெயராம் இல்ல, இது சட்டத்தின்படி பார்த்தாலே ஒரு கிட்னாப்ல இவ்வளவு ஈடுபட்ட இவ்வளவு டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி மீது அப்பொழுதே கைது செய்து இருக்க வேண்டும். ஏன்னா கிட்னாப்புங்கிறது சாதாரணமான அஃபென்ஸ் கிடையாது உங்களுக்கு. அதனால அந்த மாதிரி அஃபென்ஸ்ல வந்து நீங்க செக்யூர் பண்ணாதான் நீங்கள் வந்து சாட்சியங்களை கலைக்காமல் இது பண்ணாம பாத்துக்க முடியும். ஆனால் அதுவே ரொம்ப டிலேடா நடந்த ஒரு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும் எச்எம் ஜெயராம் அவர்களுடைய கேஸ்ல. ஓகே ஓகே.